அப்படி இருக்கிறது அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிறனால நான் வந்து எனர்ஜியை ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன அப்படின்னா, எல்லாருமே தீபாவளிக்காக ரெடி ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ நானும் ஸ்லோலி அப்படி நானே எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே தீபாவளிக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதுக்கான ஸ்வீட் ப்ரிப்ரேஷன். சரி, ஒரே ஒரு இதை வந்து கம்ப்ளீட் வ்ளாகாக எடுத்து ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ பாதுஷாவோட ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணேன், இனியோட டே எப்படி போகிறது அப்படிங்கிறத இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க குயிக்காகவே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கேன். ஏன்னு பல பேருக்கு ரீசன் தெரியும். ஸோ திரும்ப நான் சொல்ல விரும்பலை. ஸோ ஒரு லேடிஸோட ஒரு கஷ்டம்னு கூட சொல்லலாம் இதெல்லாம். ஸோ எப்படி வந்து அம்மா வீட்டில் வந்து ஒரு கஷ்டம் இருக்கும்போது நம்ம இங்கே ஆனால் வந்து அப்படி ரொம்ப அதை வந்து பாராட்டின்டும் இருக்க முடியாது. அதுக்காக நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா. குழந்தைங்க இருக்காங்க, ப்ளஸ் இன்லாஸ்லாம் வந்திருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்பாவோட இதுங்கிறது அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நான் அப்படி இருக்கிறது அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிறனால நான் வந்து எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வ்ளாக் வந்து என்னோட ப்ரிப்ரேஷன் தீபாவளிக்கு எப்படி இருக்குது. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபருக்காக செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். ஸோ நானே டவுன் ஆனால் கூட சரி இந்த மாதிரி கேட்கும்போது சரி சுபா நீ வந்து இது ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணின்னு இருக்கோம், அது ஒரு இதை நம்ம அதுக்கும் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீ பண்ணுறதை அப்படியே ஷேர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோவுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு சில பேருக்கு தோணலாம், என்ன எதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க கிராண்டாக அப்படின்னு. எனக்கு நான் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் இப்படி தான் இருப்பேன். ஸோ வாங்க குயிக்காகவே வ்ளாக்குள்ளே போகலாம். இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, பேசவும் முடியல. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பாதுஷாவோட ரெசிபி பார்த்துடலாம். ஒரு 3 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தயிர், நெய் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கேமரா ஆனில் இருக்குதுன்னு நினச்சேன், பட் அது ஆன் ஆகலை. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகரையும் சேர்த்து நல்லா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உதுத்து பிசைஞ்சிக்கலாம். யூஸ்வலாகவே பாதுஷா பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி அதை ரொம்ப அப்படியே அழுத்தி கிழ்த்தி பிசையணுன்னு அவசியம் இல்லை. அப்போ தான் வந்து ஒரு இது மாதிரி உதுத்து பிசையும் போது தான் அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிறனால தான் அப்படி பிசைய சொல்லுவாங்க. இதில் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான், கொஞ்சம் டைட் டோவாகவே. அதுக்கப்புறம் இப்படி பிரித்து பார்த்தா வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி லேயர்ஸ் பிரியாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த டோவோட டெக்ஸ்டருக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ வந்து இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஜீரா பாகை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுகர் சிரப்புக்கான அளவு பார்த்திங்கன்னா 1.5 கப்பு மைதா மாவு எடுக்கிறீங்கன்னா 1 கப் சுகர். இன்றைக்கி நான் 3 கப் எடுத்துருக்கேங்கனால 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து நம்ம வந்து காய்ச்ச வேண்டியதுதான். ஸோ லட்டு, பாதுஷா எல்லாத்துக்குமே அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி நம்ம கொண்டு வரணும். ஸோ இது கொதிக்கிற சமயத்தில் ஏலக்காய் அதெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சுட்ட ரெசிபின்னு சொல்லலாம். மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஒரு நாள் முன்னாடி இந்த தீபாவளி ஸ்வீட் பாக்ஸுன்னு. ஸோ அதில் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த பாதுஷா ரெசிபியை தான். ஓகே ட்ரை பண்ணி எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதே ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சுகர் சிரப் வந்து அந்த 1 ஸ்ட்ரிங் வர்றதுக்கு நம்ம அப்பப்போ செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த பாகு வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் முத்தின பாகாக ஆச்சுன்னா நல்லா ஊறாது பாதுஷாக்குள்ளே. ஸோ யூஸ்வலாகவே எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நம்ம இதோட அளவுகள் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து புதுசாக பார்த்து அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிலாம் ட்ரை பண்ணுவோம். ஒரு ஃபிக்ஸட் இது தான் அப்படிங்கிறது கிடையாது. இந்த தடவை கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அடுத்த தடவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், கொஞ்சம் தயிர் நிறையா சேர்க்கலாம், நெய் நிறையா சேர்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து அடிக்கடி பண்ணுற ரெசிபியும் கிடையாது. ஸோ அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்ததுன்னா ஓகே இதெல்லாம் போட்ட அளவு இதையே வச்சுக்கலாம், இனிமேல் இதை மாற்ற வேண்டாம்னு யோசிக்கிறது தான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்ட்ரிங் வர்றதுக்கு அவ்வளோ நம்ம வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும்.
ஸோ இப்போ 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துடலாம். ஸோ இதில் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூவையும் ஆட் பண்ண வேண்டியது தான். ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்தோன்னா அந்த சுகர் சிரப் வந்து ஒரு மாதிரி பூத்து போயிடும் இல்லையா, ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸையும் அதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த லெமனில் ஜூஸே இல்லை, அந்த அளவுக்கு அந்த லெமன் வந்து காஞ்சி போயாச்சு. இருந்தாலும் இருந்த அளவு சேர்த்தாச்சு. இப்போ அது ரெடி பண்ணுற சமயத்தில் நான் வந்து பாதுஷாவை நல்லா உருட்டி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி நடுவில் சென்டரில் ஒரு குழி மாதிரி பண்ணியிருக்கோம். அதை வந்து ஆயிலில் போட்டு பொரிச்செடுக்கணும். ஆயில் வந்து ஆல்வேஸ் குலாப் ஜாமுன் பாதுஷாக்கெலாம் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஏன்றது நிறைய பேருக்கு தெரியும். உள்ளே வந்து வேகாது, வெளியில் வந்து செவந்து போயிடும். அதுதான் ரீசன். ஸோ அதனால் மெதுவாக அப்படியே ஒன்றுத்தையாக ட்ராப் பண்ணி, இது என்னென்னா சம்டைம்ஸ் இந்த பட்டர் நிறையா கீ பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அப்படியே எண்ணெயில் போட்டோடனே அப்படியே அலண்டு போயிடும். எனக்கு உடனே கிருஷ்ண ஜெயந்தி உப்பு சீடை தான் ஞாபகம் வந்தது. ஸோ இருக்கா பாதுஷான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பேட்ச் ஆகும்போதே இன்னொரு பேட்சை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டைம் வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பொரித்த உடனே இந்த பாகம் வந்து நல்லா கொஞ்சம் சூட்டுலேயே இருக்கும் இல்லையா, அப்போ போட்டோன்னா சூப்பராக ஊறி நமக்கு கிடச்சிரும். இதோட அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபெயிலே ஆகாத ஒரு ரெசிபின்னு கூட சொல்லுவேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்தது. அதுவும் அந்த எட்ஜஸ்லாம் வந்து பிரேக் ஆகி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் ஆனால் அப்படி இருக்கும்போது தான் அந்த சர்க்கரை பாகு வந்து அதுக்குள்ளே நல்லா ஊறி கிடச்சிது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கோல்டன் ப்ரௌன் வர சமயத்துக்கு நம்ம எடுத்துட வேண்டியது தான். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் என்ன மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கூட இன்னும் அடுத்த இதெல்லாம் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு எனக்கும் ஒரு ஐடியாஸ் அதுலேருந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. இது பார்க்கும்போதே தெரியும், நல்லா அந்த பாதுஷா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக இருக்குது. ரொம்ப முழுக்குன்னு இருந்ததுன்னா உள்ளே வந்து அந்தளவு நல்லாவே இருக்காது சாப்பிட. இது ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக இருக்கிறதுனால சூப்பராக இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து போட்டு டிப் பண்ணி வச்சிடலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் மைதாக்கு வந்து நியர்லி ஒரு 25 பாதுஷாஸ் வந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். லைக் இந்த மெஷர்மெண்ட், அந்த டேஸ்ட்டு, அந்த டெக்ஸ்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து அந்த பாதுஷா நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் உள்ளே எப்படி டெக்ஸ்டர் இருந்தது அப்படிங்கிறது வீடியோட எண்டில் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியிருக்கோம். எங்கே அப்படின்னா வேறு எங்கெங்கே போவோம், லிட்டில் இண்டியாவுக்கு தான். ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணணும், ஸ்நாக்ஸ்லாம் இந்த சேவரிஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான மாவு அதெல்லாம் வந்து லிட்டில் இண்டியா போயிட்டோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறது தான். ஸோ பக்கத்தில் இருக்கே ஏதாவது ஒரு கடையில் வாங்குவோன்னு வாங்கினோன்னா அது ஒன்று பழசாக இருக்கும். நம்ம பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த மாவு வந்து நல்லா இல்லைன்னு. ஸோ அந்த ரிஸ்க்கே எடுக்கிறது இல்லை. ஸோ ஒரு கொஞ்சம் நமக்கு சோம்பேறித்தனம் பார்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா இங்கெல்லாம், அதனால் மாவு வந்து பழசாக இருக்காது. ஸோ அதுக்காக வந்து இங்கே தான் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மிக்சர் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கடலை மாவு, அரிசி மாவு, ஆயில், அப்புறம் அவல் அதில் பொரிச்சு போட அதெல்லாம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி வந்த மெயின் ரீசன் அது மட்டும் இல்லை, இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இங்கே சிங்கப்பூரில் தைக்க கொடுக்குறேன்னு கூட சொல்லலாம். முன்னாடி ஒரு இடத்துல கொடுத்துருந்தேன். அப்புறம் அவர் வந்து இந்த கோவிடில் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அவங்க. அதனால் நிறைய பேர் வந்து சுபா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே நல்லாயிருக்கும் ப்ளவுஸு இங்கே சிங்கப்பூரில் தைக்கிறதுக்கு அப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வருஷம் வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணி உண்மையாகவே வந்து வர்த்தியான ஒரு இடமா இருந்தது, நல்லா தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இங்கே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு சாதாரண ப்ளவுஸு வித்தவுட் லைனிங்கே வந்து $35 சார்ஜ் பண்ணுவாங்க. வித் லைனிங்னா $40ன்னு சொல்கிறாங்க. ஸோ புடவையே வந்து அவ்வளோ வர்த்தியான புடவையாக இருக்காது. ஆனால் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும்னு இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக்கா மார்க்கெட்டுக்கு தான்.
ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் எக்கச்சக்கமாக. இப்போ தீபாவளி நெருங்க கூட்டமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் 2 நாளுக்கு வந்து அந்த சைடு போனீங்கன்னா அவ்வளோதான், எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவு கூட்டம் இருந்தது தேக்கா மார்க்கெட்டில். ஸோ எல்லாருமே அந்த லாஸ்ட் மினிட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஷாப்பிங் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கே இருக்குது இந்த கடை அப்படிங்கிறதுலாம் சொல்கிறேன். நீங்கள் அந்த நேம் பார்த்திங்கன்னாவே தெரியும். பட் நான் வந்து இன்னும் ட்ரை பண்ணலை. ஸோ எப்படி இருக்குது ப்ளவுஸ் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷிங் பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்து அது ஓரளவு நல்லா இருந்தது. பட் ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறது தெரியல. இங்கே நிறைய கடைகள் இருக்குது, ஒன்றா ட்ரையும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக ஊறி இருக்க பாதுஷாவை எடுத்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஏர்டைட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதான். அதில் கொஞ்சமாக வந்து அந்த பிஸ்தா வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ மேலே இருக்கிற ஜீரா பாகை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் பிடிச்சிருந்துருக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னு யோசிச்சிங்கன்னா. ஸோ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நான் அதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக நம்ம கடலை மாவு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணது மிக்சர் தான். ஸோ இது பெருசாக டீட்டெயில்டாக ரெசிபியாக ஷேர் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை ரெசிபி ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் சூப்பராக எக்ஸ்பர்ட்லாம் ஷேர் பண்ணுற ரெசிபி இருக்கும்போது தேவையில்லாமல் நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண வேண்டாங்கிறனால சும்மா அந்த ஒரு விர்ச்சுவல் ட்ரீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மிக்சிங் பார்ட்டை மட்டும்தான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மிக்சரில் வந்து ரொம்ப பிடிச்சது இந்த பார்ட்டு. பண்ணுறது வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் கடைசியாக அதை மிக்ஸ் பண்ணி நம்ம எதிர்பார்க்குறத விட குவான்டிட்டி அப்படியே டபுள் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த வேர்க்கடலை அதுக்கப்புறம் பொட்டுக்கடலைலாம் சேர்ப்போம் இல்லையா, அதனால. ஸோ கண்டிப்பாக மிக்சர் வந்து ரொம்ப கஷ்டம், ட்ரையே பண்ணதில்லை இது வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ஈஸி இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் சேர்த்து அப்படி ஒரு குலுக்கி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா தீபாவளி ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ அடுத்த விலாக் வந்து கம்ப்ளீட்டாக தீபாவளி அன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இன்னொரு விலாகாக எடுத்து அன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன சாரீ வாங்கினேன், அதுக்கு ப்ளவுஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்த விலாகில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக எடுத்தது தான். ஸோ கண்டிப்பாக ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then it's bye from Subha. Bye bye.